ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆட்டோமொபைல் கண்டென்ட் வந்து நிறையா போடணும். ஸோ அந்த ஒரு பேஸ் பண்ணி தான் நம்ம சேனல். ஸோ மறக்காமல் வந்து உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதை நான் ஒரு மனசு சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பைக்ஸ் வந்து 2025 வந்து வரப்போகுது. ஹிமாலயன் 750, 650, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தானே 450 வந்துச்சு. ஸோ 650 ஆர் 750 அந்த பைக் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைம்ப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400cc ஒரு கஃபே ரேசர் பைக் வந்து வரப்போகுது. டிவிஎஸ்லேருந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வரத்துக்கு வந்து டெஸ்டிங்கில் இருக்குது, ரெடியாகவும் இருக்குது. ஸ்க்ராம் 440 பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் வந்து, அதாவது இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறேன், அந்த பைக் எனக்கு ஒரு ஃபேவரட் பைக்கு. என்ன தான் அந்த பைக் வந்து ஒரு ஃபெயிலியர் பைக்காக இருந்தாலுமே அந்த பைக் வந்து எனக்கு ஃபேவரட் தான். என்ன ரீசன்னா, நான் ஃபஸ்ட்டு புக் பண்ண பைக் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராம் 411 தான். ஸோ அந்த ஒரு பைக்கில் எனக்கு கேட்ட கலர் கிடைக்கல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா வெக்ஸ் ஆகி அதான் ஹண்டர் எடுத்தேன். பட் ஆனால் ஹண்டர் எடுத்து நான் பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், லாங் போவேன், அடுத்தது பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்து ஹிமாலயன் எடுக்காமல் வந்து ஹண்டர் வந்து ஸ்க்ராம் வந்து புக் பண்ணேன். ஏன்னா சிட்டி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்ட கலர் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு ஹண்டர் ஓட்டி பார்த்தேன், டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து. ஹண்டர் ஹேண்டிலிங் எனக்கு கால் ஏற்றுறதும் சரி, ஹேண்டிலிங்கும் சரி நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹண்டர் வந்து சூஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன், ஹண்டர். ஸோ இந்த பைக் தான் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஒரு ஃபஸ்ட்டு பைக்கு, என்னோடய காசில் எடுத்தது. அதனாலே கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 2 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக் எடுத்து கம்ப்ளீட் ஆக போகுது. 2 வருஷத்தில் இந்த பைக்கு எனக்கு ஒரு குழந்த மாதிரி. ஏன்னா பழகிடுச்சிங்க அப்படி. ஹண்டர் சிட்டிக்கு தான் வாங்கினேன், சிட்டி யூசேஜுக்கு. நான் எதை நினச்சி ஹண்டர் எடுத்தேனோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு ஆரன் வச்சுட்டே வராங்க. ஏதாவது விழுந்துச்சா பர்ஸு? இல்லை புரியலை. ஹோண்டா. சரி ஓகே, எதுக்கு ஆரம்பிச்சுட்டு வந்தாங்க பின்னாடி எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. வாட் அ கோலி ஷட். ஸோ எக்ஸ்பல்ஸ். ஸோ எக்ஸ்பல்ஸ் ஒரு நல்ல ஒரு பைக்கு, அதுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஸோ யாராவது எக்ஸ்பல்ஸ் வந்து ஒரு 2 lakhs பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு அட்வென்ச்சர் பைக் பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டார்டிங் வேரியண்ட்டில் ஒரு நல்ல பைக் தான் அது. ஆனால் லிக்விட் கூலிங் கிடையாது, ஆயில் கூலிங் தான். ஒரு 200cc ஆயில் கூலிங் இன்ஜின் அது. நல்ல ஒரு பைக்கு. இப்போ டெக்கார் எடிஷன் வேறு விட்ருக்காங்க, அதை பற்றின வீடியோவும் அப்கமிங்கில் வந்து வந்துடும். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த நியூ இயர் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். அதேமாதிரி நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ நம்ம எய்ம்ஸ் வந்து நிறையா இருக்குது. வி ஹாவ் டு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 2K ஃபாலோவர்ஸ் அடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டெடியாக ஒரு நிலைமைக்கு வரணும். செய்கிற மனசு இருக்குது, ஆனால் நமக்கே யாராவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறப்ப
மனசு இருந்து எதுவும் பண்ண முடியலை. சரி, ஓகே, அந்த டாபிக்குள்ளும் போக தேவையில்ல. நம்ம வந்து இந்த வருஷத்தில் நிறைய பைக்ஸ் வந்து கவர் பண்ணணும். சின்ன பைக்காக இருந்தாலும் சரி, பெரிய பைக்காக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பைக்குமே வந்து கவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை, ஜென்யூனான கண்டென்ட்டு, ஒரு ஜென்யூனான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறது அது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு டாப்பிக்கை வந்து பண்ணணும். மேபி மானிட்டேஷன் எனபிள் ஆனாலும் சரி, என்னோடய அந்த யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு வர அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளவு இருக்குதோ அந்த ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து மொத்தமாக ஒரு விஷயத்துக்காக அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும், நடக்கணும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அண்ணன் கொஞ்ச நேரத்தை உசுறு பயத்தை கண்ணில் கட்டிட்டாரு. ஓகே, நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கு வந்து தஞ்சாவூர் போகிறோம். பைக்கில் கிடையாது, பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பைக் இருக்கும். ஸோ அந்த பைக்கை வச்சு நான் உங்களுக்காக ஊரே சுற்றி காட்டுறேன். மேபி நீங்கள் யாராவது தஞ்சாவூர் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நான் அங்கே போயிட்டு சுற்றி வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்காக. ஏன்னா நானே போய் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் சுற்றி பார்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆக போகுது. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதே கிடையாது, அது ஒரு விஷயம். வேலை விஷயமாக போயிட்டுருக்கனால ஊருக்கு போக முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஊருக்கு இப்போ போவேன் கண்டிப்பாக. இந்த 1 வீக் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூரில் தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த 1 வீக்கில் முடிஞ்ச அளவுக்கு தஞ்சாவூரில் புது விஷயம் நிறையா வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன். இங்கேருந்து வெளி ஊர்லேருந்து யாராவது போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடி உங்களுக்காக கண்டென்ட்டை போட்டு தள்ளுவேன் நான்.